அப்போ நீங்கள் அதிமுகவில் சேர்றதுன்னா நான் பழைய ஸ்டேட்டஸ் இருந்தால் தான் நான் வருவேன். அந்த செட்டப் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இருந்தால் எனக்கு வர்றதில் ஆட்சேபனை இல்லை. என்னை சுற்றி இருக்கிற ஆதரவாளர்கள் ஏற்றுக்குவாங்க. வேறு எந்த விஷயத்தையும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. வாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத அவங்களும் சொல்லலை, இவரும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லிக்கிறார். ஸோ டெல்லி விசிட்டில் பெருசாக முடிவுகள் எதுவும் எடுக்கப்படலை. நான் என்ன நினைக்கிறேன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கிறார். சரி நீ கட்சி எப்படியோ தொடங்கிருங்க அப்படின்னு சொல்லலை, தொடங்குறத தள்ளி வைங்கன்னு சொல்லலை. அந்த 15ஆம் தேதிக்குள்ள நாங்கள் சில விஷயங்கள் முடிஞ்சா சொல்லி அனுப்புறோம் தான் சொல்லியிருக்கிறதா அமித்ஷா தரப்புல அமித்ஷாவே சொல்லியிருக்கிறார். இன்னொரு வார்த்தையும் அவர் சொன்னதா ஒரு தகவல், எடப்பாடியினுடைய பிடிவாதம் தொடர்ந்தால் அது திமுக ஆட்சியில் மீண்டும் அமர்வதற்குத்தான் வழிவகுக்கும் அப்படிங்கிறத ஓபிஎஸ் சொன்னபோது அமித்ஷாவும் என்டார்ஸ் பண்ணியிருக்கிறார். ஏன்னா என்ன சார் 1 to 1 சந்திச்சாக உங்களுக்கு தெரியுமா இல்லை, அந்த அறையில குறைஞ்சது 5 பேர் இருந்தாங்க. தகவல் வெளியில வரும். ஒரு தனிநபர் தானாவே பேசிக்கிட்டா கூட வெளியில வந்துடுது. ஏன்னா பக்கத்துல ஒரு பைத்தியம் மாதிரியோ அல்லது ஒரு ஆசைக்காகவோ பேசும்போது பக்கத்துல சவருக்கும் காதுகள் இருந்து வெளியில வந்துருது. சார் ஆடியோ வீடியோவே வருது. 2 பேர் பேசினா சொல்லவே வேண்டாம், 5 பேருங்கிற போது அது ரகசியமே இல்லை. அதனால மிகுந்த அளவு கிராஸ் செக் பண்ணி ஓரளவு உறுதிப்படுத்திட்டு இந்த வார்த்தைகளை நான் அனாவசியமா சொல்ல மாட்டேன். நான்